ஆண்டவர் ரட்சகருமான இயேசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேலை ஜூம் ப்ரேயரில் அட்டன் பண்ணுற ஒவ்வொருவரோடு கூட தேவன் இந்த நேரத்தில் பேசட்டும். அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, அப்பா அந்த காலை வேளையில் இந்த நாட்களுக்கு எங்களுக்கு தேவையான மன்னாவை எங்களுக்கு தாங்க. எங்களோடு கூட இன்றைக்கி நீங்கள் என்ன பேச சித்தமாக இருக்கிறீங்க, எங்ககிட்ட என்ன இடப்பட விரும்புகிறீங்க, எங்கள் இருதயத்தை முழுவதுமாக இந்த நேரத்தில் என்னோட ஆவி ஆத்மா சரம் முழுவதும் உங்களுக்கு நிழலுக்கு நேராக ஒப்பு கொடுக்குறதாச்சா, நீர் முற்றிலுமாக ஆளுகை செய்வீராக. எங்களோடு கூட என்ன காரியத்தை நீங்கள் மறைவான மன்னாவா நீர் இந்த நேரத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துவீராக. நீர் அப்படி செய்யப்படுவர்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். வார்த்தை முடியுது, நீர் மாத்திரம் பேசுங்க. எல்லா துதிகனமே முக்கிய சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அவருடைய 6வது வசனம். 1 பேதுரு 5:6 நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்தில் தேவனை உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஒருவேளை இன்னைக்கு ஒருவேளை இங்கே வந்திருக்கிற ஒருவேளை நீங்கள் சில ஆசையோடு இருக்கலாம். பல ஆசைகள், பல காரியங்கள், சில உயர்வுகள் ஊழியத்தில் ஆனாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல காரியத்தில் நம்மளும் ஊழியம் செய்யணும் ஆண்டவருக்கு ஒருவேளை விரும்பலாம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நம்மளும் பயன்படணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வாஞ்சி நமக்குள்ளே இருக்குமே. ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிற ஒரே வார்த்தை, ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். ஏற்ற காலத்தில் தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். ஏற்ற காலத்தில் தேவன் எதை நம்மை கொண்டு செய்யணும்னு முன் குறித்தாரோ, அன்றியும் அவர் தீர்மானித்தாரோ, அது ஒரு நாளும் தடைபடாது. ஆனால் அந்த ஏற்ற காலத்தில் அவருக்குள்ள நம்ம அவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துகிற வரைக்கும் அவருடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருந்தால் போதும். அவருடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருந்தால் அவர் நிச்சயமாய் நம்மளை அவர் 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 என்ன காரியத்துக்காக நம்மளை தெரிந்தெடுத்தாரோ அந்த நோக்கத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். நல்லா தெரியும் நமக்கு. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு கற்சாடி வைக்கப்பட்டது. ஒருவேளை தெரிஞ்ச காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன பேச விரும்புகிறாரோ அதை கேட்போம், கற்றுக்கொள்ளலாம். கற்சாடி நம்ம குறித்து நல்லாவே தெரியும். ஒருவேளை அந்த திருமண வீட்டிற்குள்ளே சில கற்சாடிகள் வைக்கப்பட்ட நிலைமையில உள்ளே இருந்துச்சு. ஆனால் இன்னும் சில கற்சாடிகள், வணையப்பட்ட சில கற்சாடிகள் இன்னும் திருமண வீட்டிற்கு உள்ளே போகலை. அது இன்னும் சுத்திகரிக்கிறதற்காக முறைமையின்படி வெளியே வைக்கப்பட்ட நிலைமையில இருக்குது. நல்லா பாருங்க. வந்தவங்க ஒருவேளை திருமண வீட்டுக்குள்ளே என்ட்ரு பண்ணவங்களாம் நினச்சிருக்கலாம், இது சுத்திகரிக்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அநேகருடைய பார்வை முழுவதும் இது இதற்கு தான் லாய்க்குன்னு நினச்சிருக்கலாம். ஒருவேளை இந்த பாத்திரம் இதற்காக தான் உபயோகப்படும், இந்த பாத்திரம் உள்ள திருமண வீட்டிற்குள்ள தேவ ராஜ்யத்துக்குள்ள இது பயன்படாது, தேவன் காரியத்துக்காக பரலோக திட்டத்துக்காக இது பயன்படாது என்று வைக்கப்பட்ட நிலைமையில அநேகருடைய கண் பார்வையில் வைக்கப்பட்ட இருந்தாலும், ஆனால் சில பாத்திரங்கள் உள்ள வைக்கப்பட்டிருக்குது, சில பாத்திரங்கள் உள்ள பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒருவேளை இந்த கற்சாடிகள் நினைச்சிருக்கலாம், இந்த குயவன் தானே என்னை வணைந்தாரு, இந்த குயவன் தானே என்னை உருவாக்கினாரு, இந்த குயவன் கரத்துக்குள்ளதானே நான் உருவாக்கப்பட்டேன். நான் உருவாக்கப்படும் போது நான் என்ன நினைச்சேன், நான் ஒரு நாள் கர்த்தருக்குள்ள நான் பயன்படுவேன், நான் ஆண்டவர் என்னை ஒரு நாள் எடுத்து பயன்படுத்துவார் நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நான் வைக்கப்பட்ட ஏதோ ஒரு காரியத்துல இன்னைக்கு நான் வைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே. நான் இதற்காகவா என்னை நீங்க வணஞ்சீங்க, இதற்காகவே என்னை உருவாக்குனீங்க, இதற்காகவா என்னை அபிஷேகித்தீங்க, இதற்காகவே என்னை தெரிந்து கொண்டீங்கன்னு ஒருவேளை இந்த கற்சாடிக்குள்ள ஒரு 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 உணர்வுகளோ ஏதோ ஒரு காரியத்தை இந்த கற்சாடி நினைக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு பல நேரத்துல ஆண்டவருக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க நம்ம நினைக்கலாம், குயவனாகிய இயேசு பல நேரத்தில் நம்மளை வணைந்திருப்பாரு. தனிமையான நேரத்தில் அவர் நம்மளை உடைத்த நாட்கள் அநேகம், அவர் நம்மளை உருவாக்கின நாட்கள் அநேகம். வணையப்படும் போது மிகுந்த வேதனை இருந்திருக்கலாம், வணையப்படும் போது நம் விருப்பத்தின்படி நம்ம வாழ்ந்திருக்க முடியாது. வாலிப பிரயாணத்துல ஒரு வேலை பல நேரத்தில் நம்ம நினச்சிக்கலாம், நமக்கு பிரியமானபடி வாழணும்னு நினைக்கிற நேரத்துலலாம் இந்த வாலிப பிரயாணத்துக்குள்ள அவருடைய சித்தத்தின்படி அவருடைய திட்டத்தின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுத்த நாட்கள் அதிகமாக இருந்திருக்கலாம். தனிமையான நேட்களை சில பிரதிஷ்டைக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுத்த நாட்கள் உண்டு. இப்படி தான் இயேசுவுக்காக வாழணும், இப்படி தான் இவருக்காக வாழணும்னு நம்ம பல நேரத்தில் பல தீர்மானத்தை நம்ம எடுக்கிறோம். இந்த தீர்மானத்தில் நம்ம எடுத்து ஒப்பு கொடுக்குறோம். அநேக இடத்துல நம்ம நினச்சி பார்க்கும்போது தெரியும், ஆண்டவர்
நம்ம வணைஞ்சிட்டாரு. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக பயன்படுவோம்னு சில நேரத்தை நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நினைச்சு பாருங்க, சில நேரத்தை அந்த கச்சாடி அவர் விருப்பத்தின்படி தான் வணைவார். அவருக்குன்னு சில கோட்பாடுகள் நம்ம வாழ்க்கையில வச்சு, என்னை ஏன் இப்படி நடத்துறீங்க நம்ம சில நேரத்துல நினைப்போம். என்னை மட்டும் ஏன் இப்படி கடினப்படுத்துறோம் அப்படின்னு நம்ம சில நேரத்தை நினைக்கும் போது, அந்த கற்சாடிக்கு தெரிஞ்சிருக்கும், ஒருவேளை ஒரு இதெல்லாம் நல்லதுக்கு தான் ஒரு நாள் நம்மளை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார் நினைக்கும் போது, ஒரு நாள் இந்த கற்சாடி உருவாக்கப்பட்டு இப்போ இப்போ அது அது ஏதோ ஒரு அது யார் இடத்தோ குயவன் கையிலேருந்து மற்றொரு இடத்துக்கு போகும்போது நினைச்சிருக்க அந்த கற்சாடி இனி நம்ம பயன்பட போறோம்னு நினைக்கிற சூழ்நிலை இப்போ அந்த கற்சாடி வைக்கப்பட்ட நிலைமையில இருக்குது. எதுக்குன்னா சுத்திகரிக்கிறதுக்காக, நான் திராட்சரசம் சுமக்கிறதுக்காக திருமண வீட்டிற்குள்ள தேவ ராஜ்யத்துக்கு என்று பயன்படுவேன் நினைச்ச வேலையில நான் இப்போ எங்க பயன்படுறேன்? நான் எங்கேயோ நீங்க என்னை எடுத்து பயன்படுத்துவேன் நான் நினைச்சேன். நீங்க என்னை வணைஞ்சதை நாங்கள் மறக்கலை. நீங்கள் என்னை உடைச்சதை, தனிமையான வேலையில் நீங்கள் என்னை உடைச்சதை நான் மறக்கலை. இப்படிலாம் என்னை பல ப்ராசஸ்க்குள்ளே நடத்தி வந்த குயவன் இன்னைக்கு என்னை ஏதோ திருமண வீட்டிற்குள்ளே போவே நினைக்கும் போது, அவர் என்னை இப்போ வச்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஏதோ சுத்திகரிக்காக வைக்கப்பட்ட பாத்திரமா என்னை வச்சிருக்கிறாருன்னு நினைச்சிருக்கலாம் ஒரு வேலை. பல நேரத்தில் அப்படிதான் நம்ம நினைப்போம். இதற்காகவே என்னை அழைச்சிங்க, இதற்காகவே என்னை தெரிந்து கொண்டீங்க, இதற்காகவா என்னைய வாலிப பிரயத்தில் உடைச்சிங்க, இதற்காகவா என்னைய இது செய்யதற்காகவா என்னை இவ்வளவு நாள் உருவாக்குனீங்க. ஒருவேளை அந்த கற்சாடிக்கு தெரியாது, ஏற்ற காலத்தை அந்த கற்சாடிக்கு குறித்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு சில பேர் அங்க இருக்கிறாங்க திருமண வீட்டிற்குள்ள. இன்னைக்கு சில பாத்திரங்கள் உள்ள பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நான் உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம் பெரியது. நான் உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம் நீ சாதாரண ரசத்தை சுமப்பதற்காக அல்ல, அதிக சுவையுள்ள திராட்சை ரசத்தை கொடுப்பதற்காக தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம் பெருசு. நான் உன்னை வணைஞ்ச விதம் பெருசு. நான் உன்னை வணையப்படும் போதே நான் உன்னை எப்படி தெரியுமா நினைச்சேன்? அதிக சுவை உள்ள திராட்சரசத்தை சுமக்கிற மகிமை உள்ள பாத்திரமா தான் நான் உன்னை வணைஞ்சேன். நான் உன்னை வணைஞ்ச நோக்கமே பெருசு. இன்னைக்கு நீ நினைக்கலாம், நான் இருக்கிற சூழ்நிலை நினைக்கிறேன். இல்ல நான் இப்போ உன்னை வச்சிருக்கிற இடத்துல நீ எனக்கு கரத்துக்குள்ள மட்டும் அடங்கி இரு. ஏற்ற வேலை வருது. அதான் மரியாள் கேட்கப்படும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, என் வேலை இன்னும் வரல. இல்ல இந்த வேலை மரியாளுக்கான பதில் அல்ல, அங்க வெளியே வைக்கப்பட்ட கற்சாடிக்கான பதில் இது. கற்சாடி அந்த கற்சாடி நினைக்கிற ஒரு காரியத்துக்காக கொடுக்கப்பட்ட பதில் இது. இன்னைக்கு நம்ம நினைக்கிற காரியத்துக்காக சொல்றது, இன்னைக்கு சில பேர் அங்க இருக்கிறாங்க திருமண வீட்டிற்குள்ள. இன்னைக்கு சில பேர் பயன்படுறாங்க. ஆனா அவர்களை காட்டிலும் உனக்கான ஒரு நேரத்தை நான் வைத்திருக்கிறேன். அவர்கள் நாட்களுக்கு பிறகு உனக்கென்று சில நாட்களை நான் வைத்திருக்கிறேன். சில பரிசுத்தவான்களுக்கு பிறகு உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, உன்னை நான் வணைஞ்சது நோக்கம் பெருசுதான். நான் உன்னை உடைச்ச நோக்கம் எனக்கு தெரியும். நீ வேதனை மத்தியில் நான் உன்னை கொண்டு வந்ததை, நான் உன்னை உபத்திரவத்தின் குகையில தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை கூட்டிட்டு வந்த பாதை, அது நான் கொண்டு வந்தது ஏன் நோக்கம்னா, உன்னை அதிக சுவையுள்ள கனமுள்ள ஒரு திராட்சரசம் சுமக்கிறதுக்காக தான். நீ கொஞ்சம் பொறுத்துரு, உனக்கான ஒரு நாட்கள் கிட்ட நெருங்கியாச்சு. இன்னும் சில திராட்சரசம் குறையட்டும். இன்னைக்கு சில உள்ள பயன்பட்டு இருக்கிற கற்சாடியில் இருக்கிற திராட்சரசம் குறையட்டும். உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கிறோம். யாருமே சுவை பாராத காரியங்கள், யாரை கொண்டும் செய்யப்படாத, எந்த ஜாதியினிடத்திலும் எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நம்மளை கொண்டு செய்வார். கொஞ்சம் பொறுத்துருங்க. இந்த நாட்களை கர்த்தர் தேவ ப்ராசஸ்குள்ள போகும்போது அவர் கரத்துக்குள்ள மட்டும் அடங்கிருங்க. அவர் வைத்திருக்கிற இடத்துல அடங்கிருங்க. புலம்பாதீங்க, முறுமுறுக்காதீங்க. அவர் ஒரு நாளும் அவரை நீங்க சந்தேகப்படாதீங்க. அவரை நம்புங்க. அவர் கரத்துக்குள்ள அடங்கிருங்க. ஏற்ற வேலை வரும்போது உங்களை எதற்காக அபிஷேகித்தாரோ அதை நிச்சயம் அது நிறைவேறும். நமக்கு தெரியும், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல ஒரு கற்சாடி, சவுல் என்கிற கற்சாடி இருந்துச்சு. அது இன்னும் நிலத்துக்குள்ள இன்னும் அந்த கற்சாடி அது இன்னும் நிலத்துக்குள்ளதான் இருக்குது, இன்னும் களத்துக்குள்ளதான் இருக்குது, யுத்த களத்துக்குள்ள. ஆனா ஒரு கற்சாடி 40 நாட்களாய் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு. அந்த கோலியாத் பயன்படுத்தி கொண்டிருக்கும் அந்த கற்சாடி கேட்டுக்கொண்டுதான் இருந்துச்சே தவிர
தவிர எந்த காரியத்தையும் அந்த கோலியாத்துக்கு விரோதமா செய்ய முடியல. ஆனா இன்னொரு கற்சாடி 40 நாட்கள் இன்னும் வனாந்தரத்துல இருக்குது. வனாந்தரத்தின் ப்ராசஸ்குள்ள நடத்தி கொண்டது. பெற்றோர் தன்னுடைய குடும்பங்கள் ஒதுக்கப்பட்ட நிலைமை, அந்த குடும்பத்து சிநேகிதர்கள் யாரும் விரும்பல, யாரும் விரும்பப்படாத ஒரு பாத்திரம், தனிமையில விடப்பட்ட ஒரு பாத்திரம் அங்க வனாந்தரத்துல இருக்குது. அந்த கற்சாடிய நான் தான் அது அநேக மனுஷர்கள் மத்தியில புறம்ப தள்ளினதுக்கு காரணம் இவன் எனக்கு தேவை என்பதனால தான். உன்னோட குடும்பங்களோ யாரும் உன்னை விரும்பல. இன்னைக்கு அநேக நேரத்தில் அந்த கற்சாடி இந்த வனாந்தரத்தில் இருப்பதற்கு காரணமே நான் தான். எனக்கு இந்த கற்சாடி தேவைப்பட்டுச்சு. இந்த கற்சாடி தேவைப்பட்டதுனால தான் அவன் சகோதரர்களோ தன் தகப்பனோ யாருமே நேசிக்கல. அநேகர் நினைச்சது இவன் வெறும் ஆடு மேய்க்குவதற்காக தான். அநேகர் நினைச்ச இந்த கற்சாடியை தண்ணீர் இந்த கற்சாடி வெறும் சுத்திகரிப்பதற்காக மட்டும் பயன்படுகிற ஒரு கற்சாடி நினைச்ச வேலையில ஆண்டவர் நினைச்சது இது அதிக சுவையுள்ளது நினைச்சாரு. அநேகர் ஆடுதான் மேய்க்க லாக்கின்னு நினைச்ச தாவீத அவன் அப்படி நினைக்கல. ஒரு நாள் யுத்த களம் இந்த தாவீதுக்காக வைக்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் நீ வனாந்தரத்துல பொறுத்துரு, அது வரைக்கும் நீ என் பலத்தை கரத்துக்குள்ள மட்டும் அடங்கிரு. ஏற்ற காலம் வரும்போது உன்னை நான் கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு அந்த யுத்த களத்துக்குள்ள ஒரு கற்சாடி, ஒரு சவுல் என்கிற கற்சாடி இருக்குது. அது என் கரத்துக்குள்ள அடங்கி இருக்காம அதால எந்த ஒரு காரியமும் செய்ய முடியல. அந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்க முடியாத ஒரு காரியத்தை அது மேற்கொண்டு இருக்குது. பயந்து போய் நிற்கிற ஒரு கற்சாடியா நிற்கிறது இன்னைக்கு. ஆனா ஆனா இந்த கற்சாடிக்கு 40 நாட்கள் கொடுக்கப்பட்டுச்சு. 40 நாள் இரவும் பகலும், காலையிலும் சாயங்காலமும் 80 வேளையும் அந்த கோலியாத்து வந்து மிரட்டும் போது எந்த காரியத்தையுமே செய்யல. இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கும் போது எந்த காரியத்தையுமே செய்யல. 40வது நாள் முடிஞ்ச பிறகு, ஏற்ற காலம் வந்த பிறகு, வனாந்தரத்திலிருந்து ஒரு தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டாரு. இவன் ஆடு மேய்க்கிறதுக்காக அல்ல, இந்த கற்சாடி தண்ணீர் சுத்திகரிக்கிறதுக்காக பயன்படுகிற பாத்திரம் அல்ல, சுவைய உள்ள திராட்சரசம் ஆடு மேய்க்கிறதுக்காக நீ அல்ல. உன்னை நான் வனாந்தரத்தில் நடத்தினதுக்கு காரணம் நீ ஆடு மேய்க்கிறதுக்காக அல்ல. சில கோலியாத் முன்பு நிற்பதுக்கும் சில இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக நான் உன்னை வைத்திருக்கிறேன். இன்னைக்கு ஏற்ற காலம் வந்த பிறகு 40வது நாள் நினைச்சு பாருங்க. ஈசாய் தன் தகப்பன்னு சொல்லி இதை உன் சகோதரர்கிட்ட களத்துல நிக்கிறாங்க, அவன் கிட்டன்னு சொல்லி கொடுக்க சொல்றாங்களே. வரும்போது நினைச்சிருப்பா, இதுக்காக நான் வந்தேன், இதற்காகவா என்னை தெரிந்து கொண்டேங்க, இதற்காகவா என்ன ஒரு நாள் சாமுவேலை கொண்டு என்னை அபிஷேகித்தீங்க நினைச்ச வேலையில அன்னைக்கு தெரியாது. யுத்த களத்துக்கு உள்ள போகும்போது தான் தெரியும். ஒருவேளை இந்த கற்சாடி இயேசு சொல்றாரு, இந்த கற்சாடியில தண்ணீரை நிரப்புன்னு சொல்லும்போது இப்ப இந்த கற்சாடியை நினைச்சுக்கலாம், மீண்டும் ஒருவேளை நான் திருப்பி சுத்திகரிக்கிறதுக்காக மட்டும் என்னை வைக்க போறாங்களோன்னு நினைச்சிருக்கிறான். ஆனா அந்த கற்சாடி தெரியாது, இப்ப நீ உள்ள இல்ல, நீ திருமண வீட்டிற்கு வெளியே அழைக்கப்பட போகிற. இன்னைக்கு ஆண்டு நம்மளோடு கூட பேசுகிற ஏற்ற நேரம் வரும்போது நீங்க மீண்டும் உங்க வாழ்க்கை பழைய வாழ்க்கை அல்ல, அத புதிய வாழ்க்கை, புதிய அத்தியாயம், நியூ டெஸ்ட்மெண்டா ஆண்டு நம்ம வாழ்க்கையை மாத்த ஆயத்தமா இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மளோடு கூட கர்த்தர் பேசுகிற ஒரே காரியம், சில நாட்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நியமித்து வைத்திருக்கிறார், சில காலங்களின் திட்டங்களை நியமித்து வைத்திருக்கிறார். அது வரைக்கும் தேவ சமூகத்தின் தேவ பாதம் போதும், உங்க பிரசனம் போதும், உங்க பாதத்துல விழுங்குறது ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அது போதும் நினைச்சு பாருங்க. ஏற்ற காலத்துல அவர் கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிற பிள்ளைய கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். இந்த நாட்கள் ஆவியானவர் நம்மளோடு கூட பேசியிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி அப்பா என்னை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. ஏற்ற காலத்துல தேவ ராஜ்யத்துல நம்மள ஒரு யுத்த சேனையாய் கர்த்தர் பயன்படுத்துவதற்காக தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட காலத்துல நமக்கு கர்த்தர் செய்தியை கொடுத்து நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இத்தனை நாட்கள் நான் காலை வேளையில டுனாமிஸ் ஜெபத்துக்கு வந்து காத்திருந்தேனே, நான் என் தூக்கத்தெல்லாம் வெறுத்துட்டு ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கலந்து கொண்டேன், ஒவ்வொரு நாட்களும் உங்களை தேடி வந்தேன், அன்னைக்கு பிரேயர் செக்ஷன் நடத்தினேன், ஒர்ஷிப் நடத்தினேன், ஒவ்வொரு காரியத்தையும் செய்தேனே, என்னை ஏன் பயன்படுத்த நீங்க நினைக்காதீங்க. ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் நம்மளை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கிறோம். இன்னும் நிலத்துக்குள்ள சில கற்சாடிகள், இன்னும் நிலத்துக்குள்ள சில சவுல்கள் இருக்கிறாங்க. அவங்க காலங்கள் நெருங்கியாச்சு. இன்னைக்கு உங்களுடைய காலங்கள் நியமிக்கப்பட்ட காலங்கள் நெருங்கியாச்சு. இன்னும் கொஞ்ச நாட்கள் அவர் கரத்துக்குள்ள அடங்கி இருங்க, இன்னும் கொஞ்ச நாட்கள் பொறுத்திருங்க. ஏற்ற சமயங்கள் கிட்ட நெருங்கியாச்சு. இந்த காலத்துல கர்த்தருக்கு செய்த காரியத்தை இன்னும்
உண்மையா செய்யுங்க. இன்னைக்கு கர்த்தர் கூட்ட தேடின காரியத்தை உண்மையா தேடுங்க. ஏற்ற காலம் வரும்போது நீங்க இன்னும் வனாந்திரத்துல அல்ல இன்னைக்கு யுத்த களத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். வெளியே திருமண வீட்டிற்கு வெளியே அல்ல, திருமண வீட்டிற்கு உள்ள அழைத்து கொண்டு போவார். எந்த கண்கள் ஆடு மேய்க்கிறதுக்கு நினைச்சாங்களோ அந்த கண்களே பார்க்கும் வண்ணமாய் கர்த்தர் நம்ம உயர்த்துவார். எந்த கற்சாடி சுத்திகரிக்காக மட்டும் பயன்படுகிற பாத்திரம் நினைச்சதோ அதே பாத்திரத்தை மீண்டுமாய் திராட்சரசம் அதிக சுவையுள்ள திராட்சரசத்தவாய் கர்த்தர் மாற்ற கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த ஊழியங்களையும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே நீங்க கண்ணோக்கி பாருங்க. ஒவ்வொரு நாட்களும் அதிகாலை வேலையில தூக்கத்தை வெறுத்து உங்க சமூகத்துல உங்க பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்க கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த நாட்களை நீங்க இவர்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறீங்க. இந்த நாட்களை இவர்கள் நீங்க அபிஷேகித்து கொண்டிருக்கிறீங்க. இந்த நாட்களை இவர்கள் நீங்க கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த நாட்களை உங்க கரத்துக்குள்ள அடங்கி வாழணும், உங்க கரத்துக்குள்ள அடங்கி வாழணும், உங்க வசனத்துக்கு அடங்கி வாழணும், பரிசுத்தத்துல ஆவியானவருக்கு அடங்கி வாழுகிற கிருபையை கொடுப்பீராக. இன்னும் உண்மையும் உத்தமமாய் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறவளாய் எங்களை நீர் மாற்றுவீராக. தேவ பயத்தோடு தேவ பரிசுத்தத்தை தேடுகிறவளாய் எங்களை நீர் மாற்றுவீராக. நீர் அப்படி செய்ய போற மகா பெரிய தயவுகளுக்கு கிருபைகளுக்காக உங்களை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களை நீங்க அபிஷேகித்த நோக்கம் பெருசு. இந்த ஜூம்ல பிரேயர்ல எங்க அட்டென்ட் பண்ண வைக்கிற நோக்கம் பெருசு, திட்டம் பெருசு. எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆமென். உங்க கருத்துக்குள்ள மட்டும் விலகி போய்விடவே கூடாது, விலகி போயிடவே கூடாது ராஜா. எப்போதும் உங்க கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிற ஒரு மூத்த குமாரனை போல எங்களை வைங்க. இளைய குமாரனை போல நாங்கள் திரிந்து விடாமல் மூத்த குமாரனை போல உங்க கரத்துக்குள்ள அடங்கி வாழணும். எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லாம் துதிகன மகிமை ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. வார்த்தை உடையது, ஜனங்கள் உடையது. நீங்க வார்த்தையை கொடுத்து நீர் மகிமைப்பட்டவைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்புரோஜமான பிள்ளைங்க உங்க கடமையை மாத்திரம் செய்திருக்கிறோம் தகப்பனே. ஊழியர்களும் எல்லையும் விரிவாக்குவீராக. எந்தெந்த கண்கள் இந்த எண்ட் டைம் வாரியர்ஸ் இதற்கு என்று லாய்க்கு நினைச்சாங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாக களத்தில் நின்று தகப்பனே சுவையுள்ள திராட்சரசத்தை கொண்டு போகிற ஊழியமா எங்க ஊழியத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்ய போறவைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமீன். God bless you.